சிம்பிளாக ஒன்று பண்ணலாமா? இவ்வளோ நாளா நீங்கள் தானே முன்னாடி போயிட்டு குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஓரங்கட்டி வைங்க. வச்சுட்டு 2 நாளைக்கு இந்த சேடாக ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த கிரிஞ்சாக பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். அமைதியாக இருங்க. அவங்களோட லாஸ்ட் சீன் போய் பார்க்குறதோ, இல்லை அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களா போய் பார்க்குறதோ, உங்களோட அப்சன்ஸ் இங்கே வேணும். அந்த டைமில் உங்களுக்கு யார் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணுறா, உங்களுக்கு யார் கால் பண்ணுறா, அதையும் நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு காலோ மெசேஜோ ஏதோ ஒன்று வருதான்னு பாருங்கள். இன்கேஸ் அவங்க உங்களோட ஆப்சன்ஸை வேல்யூ பண்ணி ஏன் கால் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சம்வேர் பாசிட்டிவ், அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜும் வரல, ஒரு காலும் வரல அப்படின்னா உங்களோட ஆப்சன்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலைன்னு அர்த்தம். உங்களோட ப்ரெசன்ஸே வேல்யூ இல்லாத போது உங்களோட ஆப்சன்ஸ் அங்கே டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கணுன்றது அவசியமே இல்லை. ப்ளீஸ் டேக் அ எக்ஸிட் ஃப்ரம் தட் பிளேஸ். வேண்டாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸ் உள்ளே ரொம்ப ஃபீல் ஆகும், ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் வேண்டாம். ஒன்ஸ் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் குட். நீ லவ் பண்ணது, உனக்கு பிடிச்சது, விட்டுரு, லெட் இட் ஃப்ளை, லெட் இட் ஃப்ளை, லெட் இட் கோ. அவ்வளோதான். திஸ் இஸ் கால் சிம்பிள். ரொம்ப லைஃப் ரொம்ப சிம்பிள். நிறைய இருக்குது. உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேல்யூ பண்ணுங்கள். டேக் கேர். see you in another video. Bye.